நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 5:15 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 10:25 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 11:19 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:19 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:19 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று நீங்க பக்குவமாக பேசி காரியங்களை சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளை பிறரிடம் சொல்ல வேண்டாம். புதிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான நல்லதொரு சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக விட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவுடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னே சரியாகும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விட கொடுங்க. தெய்வீக பக்தி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மேல் அதிகாரியுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். என்று பெண்கள் காரியங்கள் சூடு பிடிக்கும். எதிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அமைதி மட்டும் வேண்டும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாருடைய விஷயத்திலும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். அனுகூலமான நல்லதொரு சூழல் ஏற்பட கொடுங்க. பேசுவதில் நிதானம் இருப்பது நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இணக்கமான சூழல் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இழக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுமாறு என்று சொல்ல முடியும். பரணி என்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சண்டை சச்சரவுகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதையும் பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். வேண்டாத விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீணான விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். என்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். கிருத்திகை இந்த நாள் நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது நல்லது. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு எதையும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று ஓரளவு காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய பணிகள் சிறப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். இந்த முயற்சிகள் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பெரியவர்களிடம் பகைமை பாட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும்.
அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று பதட்டம் அடைய வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலை நீங்க கொஞ்சம் அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் சொல்லுங்கள். அதற்கான தெளிவான முடிவு கிடைக்கும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று மாணவ கண்மணிகள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு காரியங்களை வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் இன்று உண்டாகக்கூடும். ரோகிணி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மிருக சிரிஷம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று அலுவலகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அதிக உற்சாகமுடன் இன்று செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பண்ணி சீராக இருக்க கொடுங்க. எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெகுநாள் வாங்க விரும்பிய பொருட்களை வாங்கிவிட முடியும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஞாபகத்திறன் இன்று அதிகரிக்க கொடுங்க. மறதியால் விட்ட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பகைவர்களால் ஏற்பட்ட சிறு சிறு தொல்லைகள் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. புதிய நண்பர்களுடன் பழகும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவருடன் வீண் விவாதங்களை தள்ளிகள் செய்ய வேண்டாம். நன்மைகள் தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று பெண்கள் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கூட சிறந்து விளங்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்ற மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. இன்று நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். பொது விஷயங்களை தலையிடுகள் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். எடுக்கும் முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களின் செயல்திறனை பார்த்து சிலர் பொறாமைப்படக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த பணியில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க
மாற்று உபாயம் உதவ கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை வளரக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும். குடும்பத்தில் இருப்பவருடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை பற்றி அக்கறையுடன் செயல்படுவார்கள். எதிர்பார்த்த காரிய வெற்றி கடுமையாக இருக்கும். கண்டிப்பாக உழைத்து ஜெயிக்க முடியும். புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். என்று உங்களுக்கு பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் சீரான முறையில் அணுகுவது மிக நல்லது. காதல் பதட்டத்தை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் மட்டும் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு புரியாத புதிருக்கெல்லாம் விடை கிடைக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். என்று உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் தெளிவாக அணுகுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகளை வச்சே கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று போராட்டம் மிகுந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடினமான சூழலையும் இன்று சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் அதனை சமாளித்து விட முடியும். முக்கிய பணிகளில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஆரவாரத்தை தவிர்ப்பது நல்லது. பண வரவு குறைந்த அளவில் தான் இருக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மிதமான வேகத்தை பின்பற்றுவது நல்லது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மற்றவுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று குழப்பத்தை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகுங்க. காதலில் மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம்.
இன்று நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக்க கூடுங்க. நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். அனைவரும் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று ஓரளவு மாற்றங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பூரம் செல்வாக்கு மிக்க சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கூட நனவாக கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று உங்களுக்கு செல்வாக்கு மிக்க சூழல் ஏற்படும் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மிதமான வேகத்துடன் சென்று வருவது நல்லது. மற்றவுடன் உரையாடும் பொழுது கவனம் வேண்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள் என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் என்று மனதிற்கு இனிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் பேசி செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விரிவடைய கூடும். அதனை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பாராட்டுக்களும் கிடைக்க கொடுங்க. வெகுமதி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். வீண் பேச்சை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எடுத்த காரியத்தை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகளை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று நீங்க எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. போட்டி பொறாமைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயித்த வண்ணம் இருப்பீர்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று நீங்க நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வீர்கள். அஸ்தம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இந்த செயல்களை வேகம் பிறக்கக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை என்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரும் மத்தியிலும் சிறந்து விளங்க முடியும். என்ற நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளக்கூடுங்க. என்று உங்க வாழ்க்கை திருப்பு முனையாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியும். துலாம் ராசினியர்கள் இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் அந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற முடியும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். என்று
உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை இன்று கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க ஓரளவு சுகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கலை ஓரளவு சரி கட்டி சிறப்புடன் வாழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் செயல்களில் தற்காப்பு என்பது கண்டிப்பாக வேண்டும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீர்கள். என்று பெண்கள் தொழில்முறை பயணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். உரிய வகையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். அளவான பணவரவு கிடைத்தாலும் போதும் என்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். எப்பொழுதும் சொல்வது போல சந்தேக பார்வையும் வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதே போல படிப்பிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. சுவாதி தெய்வீக அருள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். விசாகம் என்று யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் விதமாக எல்லாம் இருக்கும். உரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். வீண் குழப்பங்களை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தகுந்த பாதுகாப்பை என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். தியாக மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று குடும்பத்தில் முக்கிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். முக்கிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் இன்று சுமாராகத்தான் நடக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்தபடி இன்று சிரமங்கள் விலகி செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பணம் வருவது தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று எடுத்து காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். தடைகளை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். தொழில்முறை மாற்றங்கள் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகும். என்று நீங்க அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் இந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுகூலமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். தெய்வ அருளால் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தியாக மனதுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கேட்டே இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். அது மட்டுமில்லை, என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள், என்று நீங்க பெரிய விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்புடனும் பொறுப்பாகவும் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எல்லாம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். தனுசு ராசினியர்கள் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். தியானம், தெய்வ வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று களைப்பு, பெத்தன்மை போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வீண் கவலைகள் இல்லாமல் நீங்கள் தான் செயல்பட வேண்டும். மற்றவர் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். வெளி வட்டார தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. மேலிடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைவாக பேசிவிட வேண்டாம். என்ற அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை இன்று அதிகப்படுத்துவீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். உத்திராடம். என்ற பிற விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடுங்க. முடிவில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். போகட்டும் என்று சில பிரச்சனை விட்டுவிடுங்கள். எல்லாம் உங்களுக்கு சரிவர நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உங்கள் நலம் விரும்புவரை சந்திப்பீர்கள். அன்றாட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய பரிமாணம் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. கூடுதலாக சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல தடங்கல்கள் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். கவலைகள் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணம் பட்டுவாட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிகவும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் சரி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக இன்று நீங்க காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் இன்று மேலோங்கும். இலக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லை, பெண்கள்
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்ற காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டுதான் கொடுக்க வேண்டும். பொறுமை காக்க வேண்டும். காதல நீங்க இப்போதைக்கு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு கற்பனை உலகில் மிதந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நினைவாக கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்துக் கொண்டீர்கள். என்று உங்களுக்கு பண பரிவர்த்தனை நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். உணவு உண்பதில் கட்டுப்பாடு வேண்டும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். விடுமுறை கொண்டாட்டங்களில் கூட கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாகருக்கு கொடுங்க. தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். அவிட்டம் யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று நீங்க விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று பொது காரியம் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பணியில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். என்று பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு தொல்லைகளையும் சமாளித்து விடுவீர்கள். நண்பர்களுடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். என்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கும்லாக இருக்க கொடுங்க. சிலர் உங்களை பார்த்து ஏளனம் செய்யக்கூடும். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அலைந்து தெரிந்துதான் சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பண கடன் பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கடனை அடைப்பது என்பது உங்க கையில் தான் இருக்கின்றது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சொந்த தொழிலை இன்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் வருமானத்திற்காக பாடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை கூட தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லதொரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்ற காதல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவ கண்மணிகள் படிக்க வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. பெற்றோர் சொல்படி கேட்க வேண்டும். உடல் சார்ந்த பகுதிகள் வலி இருக்கும். மாணவர்கள் இன்று அலைச்சலை அதிகப்படுத்த வேண்டாம். சற்று ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கனவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்க கூடுங்க. வருமானம் பெருகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடிப்படை விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சதயம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அனைவருக்கும் முன் உதாரணமாக காணப்படுவீர்கள். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் விவாதங்களை கூட ஏதும் கலந்து கொள்ள வேண்டாம். மற்றொரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மட்டுமே மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
பேராசை பெருநஷ்டம். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுறுசுறுப்பு ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி எதிலும் இன்பம் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் உங்களை பார்த்து ஏனமாக பேசக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பகை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். லாபம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். கடுமையான உழைப்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு பின்ன சரியாகும் என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்ப முடியாக இருக்க கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை கண்டிப்பாக கவர்ந்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிக்கல்கள் திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று எதிர்பாராத விருப்பங்கள் கை கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிர்கொள்ளும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்ற தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிலர் உங்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடும். கவனம் கொள்ளுங்கள். இன்று நிலவி பணிகளை நிறைவேற்றுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். செழிப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட இலக்கு எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பண பரிவர்த்தனையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற கொடுங்க. இன்று குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நலம் தருங்க. எதிலும் கூடுதல் கவனத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது உடைமைகளை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று பெண்கள் தாமதமாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். இருந்தாலும் நீங்கள் தான் வேகத்தை ஏற்படுத்த வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று அடிப்படை விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் எதிலும் ஈடுபடலாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தடைகள் உடைத்திறந்து வெற்றி பெறும் நாடு என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சிறைமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வியாபார போட்டிகள் குறைந்து விடக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி என்ற வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. எதிலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயத்தை கூர்ந்து கவனிப்பீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பழைய நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். புதிய ஆர்டர் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். புதிய தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் சரி படித்துக் கொள்ள முடியும். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடும். எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. ரேவதி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாராட்டும் வெகுமதியும் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டிகள் பெரும் அளவில் குறைந்து விடக்கூடும். இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். புதிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். என்று வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று நீங்க சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் உங்களை ஏளனமாக பேசுவார்கள். அதற்காக நீங்க அவர்களை திருப்பி பேசிவிட வேண்டாம். அமைதி எப்பொழுதும் ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.